பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த கானா வினோத் அவர்கள் பல நிகழ்வுகளை பங்கெடுத்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பர்ட்டிகுலராக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய கல்லூரி நிகழ்வுகள்லாம் பங்கெடுக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு கல்லூரி ஆசான் ஆசான் அப்படின்னு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு போல இருக்கு. அந்த இதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக அவர் வந்திருந்தாரு. வரும்போது அந்த என்ட்ரியை பார்க்கணும், பயங்கர மாஸ் என்ட்ரி, பவுன்சர்ஸ்லாம் இருக்கு. வாழ்க்கை எப்படி ஒரு மனுஷனை வந்து மாற்றுது பாருங்க. இதே வந்து ஒரு 150 நாட்களுக்கு முன்பு வாழ்க்கையின் ஒரு வறுமையில் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த கானவனத்துக்கு பிக் பாஸுங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையவே திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல இடங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாரு, பல இன்டர்வியூஸ் தராரு. அதை விட முக்கியமாக விஜய் டிவியோடைய பல நிகழ்ச்சிகளில் அவரை அழைத்து அவரை சிறப்பு சேர்க்கிறாங்க. இது ஒரு பாட்டை பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது முக்கியமான நேரம். கானா வினோத் தன்னை சூழ்ந்து ரொம்ப நம்பிக்கையான நபர்களை கூட இப்போ வைக்கணும். ஏன்னா தாமரையுடைய அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் பிக் பாஸ்க்கு அப்புறம் எல்லாமே நல்லா தான் சார் இருந்துச்சு, நிறைய வாய்ப்புகள்லாம் வந்தது, ஆனால் இன்னைக்கு அப்படியே டக்குன்னு எல்லாம் என்ன புறந்தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த டீட்டெயில் பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னென்னா, கானா வினோத் அந்த மாதிரி தான் கூட இப்போ இருக்கிற ஆட்களை ரொம்ப நம்பகமான ஆட்கள் வைக்கணும். ஏன்னா எனக்கு என்னமோ அவர் கூட யாரோ சரியில்லாத ஒரு நபர் இருப்பது போல் சந்தேகப்படுது. ஏன்னா அந்த விஜய் டிவி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கட்டம், ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணுமே தவிர்த்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. அது நான் ஒரு சின்ன அட்வைஸாக தம்பி கானா வினோத்துக்கு சொல்கிறேன். அவர் அதை கேட்டுக்கிட்டாருன்னா நல்லது. ஏன்னா விஜய் டிவியில் பங்கெடுங்க, தப்பு இல்லை. சீஃப் கெஸ்ட்டாக போய் பங்கெடுங்க. இப்போ இந்த கல்லூரிக்கு போனது போல் விஜய் டிவியில் அந்த சின்ன சின்ன நிகழ்ச்சியெலாம் போய் நீங்கள் உட்காந்துருக்கிறது வந்து அதை தவிர்க்கணும். அது இந்த திவ்யாவின் அந்த பிஆர் கும்பல் வந்து உங்கள் கூட இருந்து திவ்யாவினுடைய இமேஜை ஏற்றுறான்னு பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முழிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அறிவுரை